நிறைய மம்மிஸ் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும். இதன் குட்டியுமே அப்படி தான். நான் அவனுக்கு 6 மாதத்தில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே சாப்பிட்டு முடிப்பான், உடனே மோஷன் போயிடுவான். இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் அவன் சாப்பிட்றதே உடம்புல ஒட்டாமல் இருந்துச்சு. நானும் எல்லா டாக்டர்கிட்ட போகிறப்பையும் கேட்குற ஒரே விஷயம் இதுதான். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறான், அதனால தான் உடம்பு ஏறலையே என்னமோன்னு. இது வந்து பெரிய பிள்ளையானா நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 2 வயசு வரைக்கும் ஓகே நார்மல் ஆயின்னு பார்த்தேன். அப்புறம் தான் சென்னையில் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப டாக்டர் தான் சொன்னாங்க, நான் ஒரு டானிக் கொடுக்குறேன், அதை ரெகுலராக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பழைய சாதத்தை வந்து நைட்டு ஊற வச்சு டெய்லி ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த தண்ணியை அப்படின்னு. ஏன்னா அதில் ப்ரோபயோட்டிக்னு ஒரு நல்ல பாக்டீரியா இருக்குது, அது வேறு எந்த ஃபுட்டுலையுமே கிடையாது. என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அந்த அளவுக்கு எடுத்துக்காது. அது தண்ணியை ரெகுலராக கொடுங்க, அதுவே நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பாமல் தான் கொடுத்தேங்க. நான் முன்னாடியெல்லாம் பழைய சாதம் கொடுப்பேன், எப்போயாவது கொடுப்பேன். அப்புறம் தான் ரெகுலராக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவனுக்கும் அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சுத்தமாக அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா 2 தடவை காலையில் சாயந்தரம் அந்த மாதிரி தான் மோஷன் போகிறான். கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.